இந்த தேர்தலில் மேலோங்கி நிற்கக்கூடிய பிரச்சனை அது கூட்டணியோட வாக்கு வலிமை, வாக்கு வங்கி, அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்றதற்கு இடையிலான மோதல்களாக பார்க்குறீங்களா? அல்லது கொள்கைகள், பிஜேபி ஒரு கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது, திமுக ஒரு கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது, மற்ற கட்சிகள் வெவ்வேறு கொள்கைகளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அந்த கொள்கைகளுக்கு இடையிலான சித்தாந்த மோதலாக இந்த தேர்தலை பார்க்குறீங்களா? அல்லது வலிமையான தலைவர் 8 கோடி தமிழர்களுக்கு தலைமை தாங்கி அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சியை நடத்த வேண்டிய, தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய வலிமையான தலைவர் யார் அப்படின்ற கொஷின் இதில் மேலோங்குதா? எது ப்ராமினெண்ட்டாக வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? ரெண்டு விஷயம் மேலோங்குது. அதாவது கொள்கை அப்படிங்கிறத பற்றி பேச்சு வரும். இப்போ இவங்களை பொறுத்த மட்டும், திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும், இந்த கோர் குரூப்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய கோர் குரூப் யார்? இவங்க டிஎம்கே, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, முஸ்லீம் கட்சிகள், இவங்க எல்லாம் கோர் குரூப்பு. அடுத்து இப்போ டிஎம்டிகேலாம் வந்திருக்காங்க. இந்த கோர் குரூப் வந்து ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொள்கைங்கிறது ஒரே கொள்கை தான். எந்த அளவுக்கு எந்த நேரத்தில் அமல்படுத்தலாம்ங்கிறத பற்றி அவங்களுக்கு இடையில் வேறுபாடுகள். எந்த அளவுக்கு அமல்படுத்தலாம், எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு தீவிரமாக அமல்படுத்தலாம், சில விஷயங்களில் சில சமயங்களில் வந்து ஸ்லோவாக போகணுமா, அதை பற்றி அவங்களுக்குள்ள சில வேறுபாடுகள் இருக்கலாம். அபவுட் இம்ப்ளிமெண்டேஷன், அபவுட் த பேசிக் பிரின்சிபிள் அவங்ககிட்ட வந்து வேறுபாடு கிடையாது. ஆனால் இவங்க இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த மட்டும் அடிப்படையே வந்து இங்கே வந்து திரு பழனிசாமி அவர்களே சொல்லிட்டார், இது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிக்கின்ற ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் கூட வந்து இவங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஏடிஎம்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இவங்க வந்து நாங்கள் வந்து இது வந்து தேர்தல் கூட்டணி தானே, அந்தந்த நேரத்தில் எதிர்ப்போன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய கூட்டணியின் காரணமாக பார்லிமெண்ட்டில் பிஜேபி மெஜாரிட்டி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்த்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்தீங்களா, சிசிஐ எதிர்த்தீங்களா? உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டு நலன் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களிலெல்லாம் உங்களால் எதிர்த்து உரத்து குரல் எழுப்ப முடியுமா, சாதிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி பார்த்தா சாதிக்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால் கொள்கைங்கிற அளவில் பார்த்தா இந்த கூட்டணிகளில் வந்து இன்றைக்கி வந்து திமுகவுடைய கூட்டணி தான் வலிமையோடு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தலைவர்னு சொல்லி பார்த்தா 2021 திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக வந்த பொழுது அவர் முதல் தடவையாக முதலமைச்சராக வர்றார். இந்த 5 வருஷத்தில் அனைத்து இந்திய அளவில் ஏற்பட்ட பல அரசியல் பிரச்சனைகளில் திரு ஸ்டாலின் அவர்கள் உற்று நோக்கப்பட்டார். அனைத்திந்திய தலைவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது உண்மை. அதில் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அளவுக்கு டால் லீடர் இன்னொருத்தர் யார் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளால் எடப்பாடி அவர்களை கூற முடியுமானா இன்றைக்கி உள்ள தேதியில் கூற முடியாது. அவர் போன தடவை வந்து 2021 வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முதலமைச்சராக இருந்த பொழுது கூட்டணியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இப்போது 2 கூட்டணியிலையும் திமுக கூட்டணியில் வந்து திமுக பலமான கட்சி. அந்த மற்ற கட்சிகள்லாம் வந்து தொகுதி உடன்பாடு சம்மந்தமாக பேசுகிறதுக்கு அறிவாலயம் போகிறாங்க. அதிமுக வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் பலமான கட்சி. ஆனால் கூட்டணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறது இங்கே வந்தாலுமே பியூஷ் கோயல் தான் பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே அடுத்து இவர் வந்து எடப்பாடி வந்து டெல்லிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். யார் இங்கே டாமினன்ட் பார்ட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி தான் டாமினன்ட் பார்ட்டியாக இருக்காங்க. பிஜேபி சொல்கிறது தான் கேட்க வேண்டிய சூழ்நிலையை அவங்க இருக்கிறாங்க. அவங்க பிஜேபியோட இன்றைக்கி வந்து என்ன கேட்குறாங்க, காங்கிரஸுக்கு நாங்கள் சளைச்சவங்க இல்லை, அவங்க 27 கொடுத்துட்டாங்க, காங்கிரஸுக்கு வந்து 28 கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கும் அது மாதிரி 28 கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டு வந்து அவங்க எடுக்கலாம். பிஜேபி வந்து இது மாதிரிப்பட்ட நிலைமைகளில் இவங்களுக்கு 28க்கு உண்மையாகவே ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்வியே வரவிட மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. திரு எடப்பாடி அவர்கள் அவர்களுடைய பிஜேபியுடைய வேண்டுதல்கள் அல்லது கட்டளைகள் எப்படி சொன்னாலும் அதற்கு இணங்கி போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இப்போ இதில் வந்து ஆழ்ந்து பேசி சமரசமாக பேசி ஒவ்வொரு கட்சியுடையும் தொகுதி உடன்பாடு காண்றாங்க. மதிமுக 6லேருந்து 4ங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. சிபிஐ வந்து 6லேருந்து 5ங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. சிபிஐ இவர் வந்து வெளியில் சொன்னார், ஆமாம் எங்களுக்கு வந்து குறைச்சி கொடுத்தாங்க. திரு ஸ்டாலின் சொன்னார், இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அதிகமாக நாங்கள் கட்சிகளை சேர்த்துக்கிறதுனால எங்கள் கட்சியிலையும் நாங்கள் ஏற்கனவே இருந்ததை விட குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னார். எங்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது, ஆனால் எங்கள் மேல் எதுவும் திணிக்கப்படவில்லை. இதுதான் பேசிக் பிரின்சிபல். டிஎம்கே இதில் வந்து பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஏடிஎம்கே இதில் வந்து சொல்ல முடியுமா? இவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லாத திமுக இது ஏடிஎம்கே அளவுக்கு ஸ்ட்ரென்த்தில் 4/1 கூட இல்லாத பிஜேபி இன்றைக்கி ஏடிஎம்கே மேலே தே ஆர் டிக்டேட்டிங் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் வந்து 2 விதத்துலையும் கொள்கை கூட்டணின்னு பார்த்தாலும்
திமுக கூட்டணியில் கொள்கை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைப்பு அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் லீடர் டு லீடு தமிழ்நாடுன்னு பார்த்தா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்தில் இன்னைக்கு வேறு எந்த தலைவரும் இல்லை. இவர் இந்த 5 வருஷத்தில் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், அடுத்து வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். சில காரியங்கள் உடனடியாக பலன் தந்திருக்கின்றன இந்த 5 ஆண்டுகளில். நான் முதல்வன் மாதிரி திட்டம். இன்னும் சில காரியங்கள் எதிர்கால தமிழகம் பீடு நடை போவதற்கு வசதியாக அமைந்திருக்கின்றன. சின்ன பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்களே, இது சாதாரணமான திட்டம் கிடையாது. 10 வருஷம் கழிச்சு மார்ச்சரியம் இல்லாத பொருளாதார நிபுணர்கள் சொல்லுவாங்க, சமுதாய பொருளாதார அளவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாறுதலை ஏற்படுத்தியிருக்கிறது. எது மாறுதல்? ஆணிவேரை அசைத்து பார்ப்பதுதான் மாறுதல். புரட்சி என்பது என்ன? புரட்டு என்பதன் அடிப்படை தான். நல்லவை மலிந்து அல்லவை சில திட்டங்கள் உடனடி பலனை தரும், சில திட்டங்கள் தொலைநோக்கில வரும் சொல்றீங்க. ஆனால் இந்த அரசு பல முனைகளில் தோற்று விட்டது அப்படின்றதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக முன்வைக்கக்கூடிய பிரச்சாரமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிற தேர்தல் அரசியல் தாவேகாவும் கூட அதை சொல்கிறாங்க. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது, ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு கோர் பாயிண்ட்டாக வரும். டால் லீடர் யார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருன்றீங்க. இன்றைக்கி இபிஎஸ் அவர்கள் பிஜேபியை முன்னிறுத்தி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறது ஒரு டாக்டிக்கலான லைனாக கூட இருக்கலாம்ல. எங்கே பின்னோக்கி நிற்கணும், எங்கே முன்னோக்கி நகரணும், தேர்தல் நேரத்தில் பிஜேபியோட எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற இது ஒரு வியூகமாக கூட இருக்கலாம் இல்லையா? இவர் 7.5% மெடிக்கல் காலேஜில் கொடுத்தாருங்கிறது பாராட்ட தகுந்தது. அதை தவிர அடிப்படை விஷயங்களில் சிஏஏல என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஒரு தமிழக முதலமைச்சர் இந்தியாவின் மற்ற பகுதிகளையும் உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். மற்ற பக்கத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களும் இந்த நாட்டு மக்கள் தானே. விவசாயிகள் சட்டத்தில் என்ன சொன்னார்? தான் விவசாயியின் மகன் என்று சொல்கின்ற இவர் இதனால இங்கே பாதிப்பு வராது தமிழ்நாட்டில். ஆமாம், அங்கே உள்ள பிரச்சனை தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது, ஆனால் விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் அதிலெல்லாம் அவங்கள சார்ந்தா இருந்தார். ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்களே, ஸ்ட்ராட்டஜி எப்போ ஸ்ட்ராட்டஜி அப்ரிஷியேட் பண்ணப்படும்? அந்த ஸ்ட்ராட்டஜியின் காரணமாக தன் தனித்துவத்தை, தன் கொள்கையை நிலைநிறுத்தி விட்டார் என்றால் அது ஸ்ட்ராட்டஜி. ஒரு காலத்தில் சிபிஐ காங்கிரஸோட கம்மியான அசம்பிளி சீட் இருந்தது இதில் கேரளாவில். ஆனால் சிபிஐ தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. காங்கிரஸுக்கு அதிகம் இடம் கொடுத்தும் தங்களுடைய முதலமைச்சர் பகுதியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அது ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி இங்கே ஸ்ட்ராட்டஜி இவருடைய எந்த ஸ்ட்ராட்டஜி இவருடைய தனித்துவத்தை, தமிழகத்தின் நன்மைகளை நிலைநிறுத்தும் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அடுத்து எல்லாமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்றதெல்லாம் எலெக்ஷனுக்கு எல்லாருமே சொல்லத்தான் செய்வாங்க. 4 வெவ்வேறு இடங்கள்ல கொலைகள் நடந்து விட்டால் தமிழ்நாட்டில் உடனடியாக தமிழ்நாடே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. கொலைகள் நடப்பது என்பது குற்றம், அது தவிர்க்கப்பட வேண்டும். விசாரணை நடத்த வேண்டும். குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். சார்ஜ் ஷீட் பண்ண வேண்டும். இது எல்லாம் நம்ம எல்லாரும் ஏற்றுக்குவோம். கொலையே நடக்காத ஒரு சமுதாயமாக உலகத்தில் எந்த சமுதாயமே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.